கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 51 அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது கேட்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? எனக்கு என்னதான் ஆச்சுன்னு பேச விரும்புகிறேன். அப்படி என்னதான் பிரதர் எனக்கு ஆச்சுன்னு நீங்க கேட்குறீங்களா? இங்க ஒரு ஆளுக்கு எதெல்லாமோ ஆச்சு, அது என்ன ஆச்சுன்னு நான் சொல்லும் போதே உனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரிய வரும். தாவீது ரொம்ப சந்தோஷமா ஒன்றும் இல்லாம இருக்கும்போதும் எல்லாம் இருக்கும்போதும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல அவர் குறையே வைக்கல. இன்னைக்கு இல்லாத போது பயங்கர ஆராதனை, இருக்கும்போது ஆண்டவரையும் மறந்துறது, சர்ச்சையும் மறந்துறது, எல்லாத்தையும் மறந்துறது. ஆனா தாவீது இருக்கும்போதும் கர்த்தரை ஆராதிச்சாரு, இல்லாத போது ரொம்ப ரொம்ப ஆராதிச்சார் தேவ பிள்ளையே. இந்த தாவீது சங்கீதம் 51 எழுதும் போது அவனுக்கு பயங்கரமா ஒரு பாவத்துல விழுந்துட்டான். பாவத்துல விழுந்த உடனே அவன் கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு. அவனுக்கு அரண்மனை இருக்குது, அவனுக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஆனா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் தேவ சமூகத்துல போகும்போது ஒன்றை மிஸ் பண்றான். என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கும் போதும் தேவனிடத்துல ஜெபிக்கும் போதும் இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவ ஒவ்வொரு முறையும் பாடும்போது, ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது அனுபவித்து கொண்டு இருந்தவன் இப்பொழுது பாவம் செஞ்சிட்டு திரும்பவும் பாடுறான், திரும்பவும் ஆராதிக்கிறான். அவனால அதை அனுபவிக்க முடியல. அதனாலதான் அவன் கேட்டான், எனக்கு என்னதோ ஆயிருச்சு ஆண்டவரே, நான் இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரி, இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டியா? நைட்டெல்லாம் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவியே, பக்கம் பக்கமா பைபிளை இருந்து படிப்பையே, சர்ச்சுன்னு ஓடுனையே. இன்னைக்கு வேலை உன் கண்ணை மறைச்சிருச்சா? பணம் உன் கண்ணை மறைச்சிருச்சா? பதவி உன் கண்ணை மறைச்சிருச்சா? அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைச்சு இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் சந்தோஷத்தை இழந்து போய் நிற்கிறான் தாவீது. சொல்றான், எனக்கு திரும்ப அது தரலனா வேற என்ன எனக்கு இருந்தாலும் நிம்மதியா இருக்காது. இன்னைக்கு ஜப வாழ்க்கையை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, உன் சுகத்தை இழந்து, உன் பாட்டை இழந்து, உன் பைபிள் வாசிப்பை இழந்து, ஆண்டவரோட கூட இருக்கிற உறவை இழந்து இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறையே, பழைய மாதிரி என்னால மாற முடியலையேன்னு. திரும்பவும் உனக்கு அதை தருவார் ஆண்டவர். ஷபாரபாலாவா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் கர்த்தர் உனக்கு தந்து உன்னை உற்சாகமான ஆவியினால கர்த்தர் எழுப்புவார் தேவ பிள்ளையை. கவலைப்படாத, கர்த்தர் எல்லா காரியத்திலிருந்து உன்னை மீட்பார். எல்லா காரியத்திலிருந்து நீ வெளியே வருவ. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்னதெல்லாமோ ஆச்சுல, அதுல இருந்து நீ வெளியே வா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. ஜோம் பண்ணும்போது தூக்கம் வருது, ஜோம் பண்ண முடியல, ஒரு முடிவை ஒழுங்கா எடுக்க முடியல, தத்தளிக்கிற, மூழ்கி போகிற, கடல் மேல நடக்கிற மாதிரியே இருக்கு வாழ்க்கை. கர்த்தர் இவைகளை எல்லாம் மாற்றுவா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழந்து போன எதுவா இருந்தாலும் தாவீதுக்கு திருப்பி கொடுத்தீரே, இந்த பிள்ளைகளுக்கும் அவைகளை திருப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.